பாவம் ஓரிடம் பழி வேறிடம். அர்ஜுனனைத் தவிர மற்ற பாண்டவர்களை ஒரு நாள் மட்டும் போரில் முன்னேறாமல் தடுக்கும் வரத்தை சிவனிடம் இருந்து துரியோதனனின் மைத்துனன் ஜெயத்ரதன் பெற்றிருந்தான். 13ஆம் நாள் போரில் தனி ஒருவனாக இருந்த அபிமன்யுவுடன் மற்ற பாண்டவர்கள் சேராமல் தான் பெற்ற வரத்தால் ஜெயத்ரதன் தடுத்தான். அதனால் அபிமன்யுவை அவனுக்கு பின்னால் இருந்து கர்ணன் தாக்கி அபிமன்யுவின் வில்லையும் கவசத்தையும் உடைக்க எதிரில் நின்ற துரோணர் உள்ளிட்ட 5 மாவீரர்கள் ஆயுதம் இழந்த அபிமன்யுவை யுத்த தர்மத்தை மீறி சதி செய்து கொன்றனர். அபிமன்யுவுக்கும் மற்ற பாண்டவர்களுக்கும் இடையே ஜெயத்ரதன் தடுத்ததால் அநியாயமாக அபிமன்யு கொல்லப்பட்டான் என்று அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது. அதனால் 14ஆம் நாள் போரில் அர்ஜுனன் ஜெயத்ரதனை கொன்றான். கர்ணன், துரோணர் உள்ளிட்டோர் அபிமன்யுவை கொன்ற பாவத்தில் இருந்து தப்பித்துக்கொள்ள ஜெயத்ரதன் மீது கொலைப்பழி விழுந்தது.